வணக்க மக்களே, நான் உங்க எம்டி. அடுத்த காட்ஸில்லா எக்ஸ் காங் படத்தோட அஃபிஷியல் டீசரை ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம பாட்டு வந்துருங்க. டீசர் உண்மையிலே செம்ம போல்டா இருக்குங்க. அண்ட் அது கூடவே சேர்ந்து டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க, காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர் நோவா. என்னடா சம்பந்தமே இல்லாம ஸ்பேஸ் டீம்ல டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சிருப்பீங்க. எஸ், ஆக்சுவலா இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர் நோவால வர போறது ஒரு காஸ்மிக் லெவல் த்ரெட்டா தான் இருக்க போகுது. அதாவது ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வில்லனை தான் இந்த மூவிக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அது இந்த டைட்டில் பார்த்தோன்னே தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதனால கூட அவங்க சூப்பர் நோவான்னு இந்த மூவிக்கு டைட்டில் வச்சுக்கலாம். பட் என்ன மாதிரியான ஸ்பேஸ் மான்ஸ்டர் எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இந்த டீசரை அவங்க பெருசா அவங்க காட்டலங்க. மொனார்க்கோட கால் சென்டர் மட்டும் அப்படியே காட்டி சூப்பர் நோவான்னு டைட்டில் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ப்ரீவியஸா அந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் மூவிக்கு இதே மாதிரி தான் ஒரு குட்டி டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த டீசர்ல யார் அந்த படத்துல மெயின் வில்லனா வரப்போறாங்கிறத தெளிவா காட்டினாங்க, ஸ்கார் கிங். பட் இந்த டீசர்ல பெருசா ஒன்று காட்டலனாலும் இந்த டைட்டில் வச்சு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு நம்ம கிட்ட விட்டுட்டாங்க போல. இது போதுமேடா, எங்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு மூவி ரிலீஸ்க்கு. 2027 தான் இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர் நோவா நம்ம தியேட்டர்ஸ்ல பார்க்க போறோம். அதுக்குள்ள இஷ்டத்துக்கு நிறைய தீவிரத்தை கிளப்பி விடுவாங்க. அண்ட் ஹைப்பும் வேற லெவலில் பில்ட் ஆயிருக்கும். அப்புறம் என்ன, மான்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் மூவி அறிவிச்சிடலாமாப்பா, பார்ப்போம். அண்ட் நிறைய ஃபேன்ஸுமே ஏன் ஸ்பெசிஃபிக்கா சூப்பர் நோவான் டைட்டில் வச்சிருக்காங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சூப்பர் நோவாங்கிறது ஒரு நட்சத்திரம். அதோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல மேசிவா வெடிச்சு சேதரும். அண்ட் கேலக்சி ஃபுல்லா அதோட இம்பாக்ட்ங்கிறது இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மூவில வரப்போறதும் சூப்பர் நோவா மாதிரி பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காஸ்மிக் லெவல் த்ரெட்டா தான் இருக்க போதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் காஸ்மிக் லெவல் த்ரெட்னு சொன்ன உடனே கண்டிப்பா கைகன், ஸ்பேஸ் காட்ஸில்லா, கிடோரா மாதிரியான மான்ஸ்டர்ஸ் நம்ம மைண்டுக்கு வந்திருக்கும். பட் கிடோராவை ஆல்ரெடி கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ்ல இறக்கி கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 2 மான்ஸ்டர் தான், கைகன் அண்ட் ஸ்பேஸ் காட்ஸில்லா. ஸோ நிறைய ஃபேன்ஸ் கைகன் தான் வரப்போற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தாங்க. ஏன்னா கைகனை ஜஸ்ட் லைக் தட் மூவில எடுத்துட்டு வந்துட முடியாது. பிகாஸ் கைகன் இஸ் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பேஸ் மாஸ்டர். நெபுலன்ஸ் சொல்லப்பட்ட ஏலியன் ரேஸ் மூலியமா பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு சைபார் கைஜு. ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரிங்கிறது கொஞ்சம் பெருசு. அது தெளிவா மூவில சொல்லணும். அண்ட் அந்த நெபுலன்ஸ் சொல்லப்பட்ட ஏலியன் ரேஸ் பத்தின கம்ப்ளீட் டெமினேஷனா அவங்க கொடுத்தே ஆகணும். அப்படி சொல்லாம கைகனை சும்மா எடுத்துட்டு வந்துட முடியாது. 2 மணி நேரத்துக்குள்ள அந்த படத்துக்குள்ள சொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி பார்க்கும்போது ஸ்பேஸ் காட்ஸில்லா வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்க. ஏன்னா அதுக்கான அடித்தளம் ஆல்ரெடி போடப்பட்டிருக்கு. பட் டோவோல உள்ள ஸ்பேஸ் காட்ஸில்லாவை எடுத்து வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஏன்னா அதோட ரைட்ஸ்க்காக லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா டோவுக்கு நிறைய காசு கட்ட வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ஸ்பேஸ் காட்ஸில்லாவை பட்டிடிங்கரிங் பண்ணி வேற நேம்ல கூட அவங்க எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல உள்ள பறக்கிற காட்ஸில்லாவை டீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜோஸ்லா ஹலவா. அதை ஸ்பேஸ் காட்ஸில்லாங்கிற மாதிரி கூட எடுத்து வரலாம் சான்சஸ் இருக்கு. இந்த ஜோஸ்லா ஹலாங்கிற டைட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா மான்ஸ்டர்ஸ்குள்ள ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வாழ்ந்த பறக்கிற காட்ஸில்லா மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதோட லுக்குமே கிட்டத்தட்ட காட்ஸில்லா மாதிரி தான் இருந்திருக்கு. பட் இதுக்கு கிடோரா மாதிரி விங்ஸ்லாம் இருந்திருக்கு. டோகோல உள்ள ஸ்பேஸ் காட்ஸில்லாக்கு இந்த மாதிரி விங்ஸ்லாம் கிடையாது, கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கும். ஆனா பறக்கிற எபிலிட்டி சொல்லுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த காட்ஸில்லா ஸ்பேஸ் காட்ஸில்லான்னு சொல்லாம வேற ஒரு டிசைன்ல பட்டிட்டிங் பண்ணி ஜோஸ்லா ஹலாங்கிற நேம்ல கூட அவங்க எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஈவி மெத்தாலஜி படி இந்த ஜோஸ்லா ஹலாங்கிற காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை சாப்பிட்ட மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தோட எனர்ஜி இது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிருக்கணும். அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க போல. அண்ட் இந்த ஜோஸ்லா ஹலாங்கிற காட்ஸில்லா பார்த்தீங்கன்னா நடந்த ஏன்ஷியன்ட் டைட்டன் வர நம்ம காட்ஸில்லா அண்ட் காங் ஸ்பீஷிஸ் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் காட்ஸில்லா அண்ட் காங் ஸ்பீஷிஸ்க்கு இடையில வார தூண்டி விட்டதே இந்த பறக்கிற காட்ஸில்லா கூட இருக்கலாம் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த கான்செப்ட் ஆர்ட் பார்க்கும்போது காட்ஸில்லா அண்ட் காங் ஸ்பீஷிஸ் ஒன்னா சேர்ந்து இந்த பறக்கிற காட்ஸில்லாவை தான் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம் போல. இந்த பறக்கிற காட்ஸில்லா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நடந்த கிரேட் டைட்டன் வரைக்கும் முக்கிய காரணமா இருந்திருக்கணும். அதனால கூட காட்ஸில்லா அண்ட் காங் ஸ்பீஷிஸ் டீம் பண்ணி கிடோரா மாதிரி இந்த ஜோஸ்லா ஹலாங்கிற பறக்கிற காட்ஸில்லாவையும் ஆலயத்துக்குள்ள வேற எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா போர்ட்டல் மூலியமா வேற ஒரு ரியலம்க்கு கூட தப்பிச்சு போயிருக்கலாங்க. அண்ட் அது இப்போ அதோட ரிவெஞ்சுக்காக வேற மாதிரி மியூட்டேட் ஆகி திருப்பி பூமிக்கு வந்து காட்ஸில்லா அண்ட் காங்கோட சண்டை போடுற மாதிரி கூட காட்டப்படலாம். அப்படி பார்க்கும்போது டோகோல உள்ள ஸ்பேஸ் காட்ஸில்லாவோட ஆரிஜினை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டோகோ ஆரிஜின் படி பார்த்தா காட்ஸில்லாவோட செல் எடுத்து ஸ்பேஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அது பிளாக் ஹோல்குள்ள போய் ஒயிட் ஹோல் மூலியமா கிறிஸ்டல் வடிவத்துல ஸ்பேஸ் காட்ஸில்லா பூமிக்கு ரிட்டர்ன் வரும். கிட்டத்தட்ட காட்ஸில்லாவோட மியூட்டேட்டட் க்ளோன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஆரிஜினை இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர் நோவா மூவிக்கு அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்ப்போம். அப்படி நான் ஆலயத்துக்குள்ளே வேற ஒரு எர்த் இருக்கு, அதுக்குள்ள பல்லாயிரம் வருஷங்களா இது ஹைபர்னேஷன் இருந்த மாதிரி கூட சொல்லப்படலாம், பார்ப்போம். இந்த 2 வருஷம் இருக்கு மூவி ரிலீஸ்க்கு. ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. பொறுமையா குக் பண்ணி கொடுங்கடா, அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கண்டிப்பா மான்ஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் அடிக்கக்கூடிய படமா இருக்க போது சான்சஸ் இருக்கு. உங்களோட தாட்ஸ் என்ன? ஸ்பேஸ் காட்ஸில்லா வந்தா நல்லா இருக்குமா, இல்ல கைகன் வந்தா நல்லா இருக்குமா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் தட்டி விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.